இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். தேவன் ஆபிரகாமுக்கு அடுத்து மோசே, மோசேக்கு அடுத்து தாவீது, தாவீதுக்கு அப்புறம் டைரக்டா உங்க கூட என் கூட தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசு நிமித்தமா இடையில ஒரு பய கூட உடன்படிக்கைங்கிறது இல்ல. பாருங்க, நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து இன்னும் உயர எழுப்புவீங்களே தவிர ஒரு நாள் உங்க பொசிஷன்ல இருந்து தாழ்வான இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அதுதான் கர்த்தருடைய கவனன்ட்டா இருக்குது, என்றென்றும் நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறார். Every spirit of fear will disappear in the name of Jesus. உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, உங்களுக்கு பயத்தை, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை அற்றுப்போக பண்ணி எதிர்காலத்தை குறித்து பயத்தை உண்டு பண்ணுகிற ஸ்பிரிட்டு எல்லாம் வெளியேறும். பாருங்க, ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். எனக்கு அகைன்ஸ்டாக அவர் இல்லை, எனக்கு ஆதரவாக இருக்கிறார். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். அவர் எவ்வளவு நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டாலே பயம் போயிரும். பாருங்க, பயம் போயிட்டா விசுவாசம் ஆக்டிவேட் ஆகிடும். விசுவாசம் ஆக்டிவேட் ஆகிட்டுனா அது கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்க, விசுவாசம் ஆக்டிவேட் ஆகிட்டுனா ஃபெய்த் மீன்ஸ் நவ் அப்படின்னு இருக்குது. பாருங்க, இப்பவே காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஏமே, ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகிட்டுனா இப்பவே காரியம் நடக்கும். 3 மாதம் 2 மாதம் கழிச்சு இல்லை, 3 மணி நேரம் கழிச்சு இல்லை, இப்பவே அது ஆக்டிவேட் ஆகும். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். தேவன் எல்லாரும் அப்படி தான் வைத்திருக்கிறார். பாருங்க, எல்லா காரியத்தையுமே அப்படி தான் வைத்திருக்கிறார். அப்பப்போ வாங்கிவிடணும், அதுக்காக போட்டு முட்டி மோதக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். பிள்ளைங்க அடம் பிடிச்சி தான் வாங்கணும் அப்படிங்கிறதுல மனிதர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. பாருங்கள், ஆனால் அவர் அப்படி இல்லை. பிள்ளைங்கள் அடமே பிடிக்கக்கூடாத அளவுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து என்ன பண்ணணும், அதுகள் ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியோடு அதுகளை வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் தேவன் மும்முரமாக இருக்கிறார். எமேன், இன்றைக்கி நிறைய காரியங்களை ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஐ பிலீவ் இட். எமேன், சில உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சைலண்ட் எல்லாம் பிரேக் ஆக போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சைலண்ட் பீரியட்ஸ் அது பிரேக் ஆக போகுது. சம்திங் கோனா ஹேப்பன் டுடே. எமேன். ஏன் பிரதர், எப்படி பிரதர் அப்படின்லாம் கேட்காதீங்க. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அவ்வளோதான். வெரி அப்படியே ரிசீவ் பண்ணிடணும். பாருங்கள், அப்படியே ரிசீவ் பண்ணிடணும். ஆமாம், சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்பி சரீரம் செத்து போச்சு, சாரால் சரீரமும் செத்து போச்சு, கற்பமும் செத்து போச்சு. அவளை பார்க்க கேவலமாக இருக்குது, இவனை பார்க்க அதை விட கேவலமாக இருக்குது. ஆனால் அதை எண்ணாம அப்படின்னு இருக்குது. பாருங்க, அதை எண்ணாம சொன்னவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்பதை நம்பி அதை விசுவாசிக்க துவங்கினதுனால பார்த்தா 100 வயதுலேயும் குழந்தை பிறகு. ஹல்லேலூயா. அந்த மாதிரியா ஒரு பிரச்சனை இருந்துற போது, 100 வயது தாண்டி இம்பாசிபிள்ங்கிற அளவுக்காக ஒரு பிரச்சனை இருந்துற போது தேவன் எவ்வளோ சுலபமாக வைத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. க்ளோரி டு பி தி லிவிங் காட். நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு முன்னாடி பாருங்களேன், நிறைவேறுகிறது வாக்குத்தத்தம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. எதிரிகள் நிறைய ஆகும்போது என்னாண்டவரே எதிரிகளாக வராங்க, எதிரிகளாக வராங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா, விரோதிக்கு முன்பதாய் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. சங்கீதம் 23 நித்தமும் நம்ம படிக்கிற சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையலைன்னு 3ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற சங்கீதம். ஆனால் பார்த்தா விரோதிகள் வரும்பொழுது, விரோதிகளாக மனிதர்களே எந்திரிச்சு நிற்கும் போது கூட பார்த்தா கலக்கம் வருது. பாருங்க, அப்படி வரக்கூடாது. விரோதி வருதா, அப்போ பெரிய பந்தி வருதுன்னு அர்த்தம். விரோதி வந்தா பெரிய பந்தி வருது. தலை குனிகிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. பாரு, தலை குனிகிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. அதை பார்க்கும் பொழுது என்னடா இது, நம்மளுக்கு சொன்ன விஷயங்கள் என்ன, நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு தோணுது. பாருங்க, ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நீ எங்கே தலை குனிஞ்சியோ அந்த இடத்துல ரெட்டிப்பாக அவன் தலையை நிமிர பண்ணுவேங்கிற வாக்கு நிறைவேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல தலை குனிஞ்சாதானே அந்த வாக்கு நிறைவேறும். ஒரு இடத்துல தலை குனிஞ்சாதானே அந்த இடத்துல வாக்கு நிறைவேறும். என்னை எல்லாரும் அசங்க போடுதாங்க பிரதர், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்க பிரதர், எல்லாரும் என்னை புறம்பே தள்ளி விடுறாங்க பிரதர், தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கு பிரதர். வாக்குத்தத்தம் நிறைவேறுது பிரதர், சிஸ்டர். எப்படி சொல்றீங்க? உன்னை அசட்டை பண்ணின ஒடுக்கின யாவரும் உன்னிடமாய் வருவார்கள், உன்னை கர்த்தருடைய நகரம்
உன்னை சீயோன் என்று பணிந்து கொள்வார்கள்ங்கிற வாக்கு தத்துவம் 4 பேர் அசட்டை பண்ணாதான் நிறைவேறும் இல்லையா? அசட்டை பண்ணின உடனே அப்படியே பேதலிக்க கூடாது. எப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படும்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வல்லமை எப்போ செயல்படும்? ஏதாவது செத்து கிடந்தா அந்த இடத்துல செயல்படும். சாவை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடக்கூடாது பாருங்க. சில காரியங்கள் லாக் பண்ணுற சூழல் வரும்போது மிரண்டு போயிடக்கூடாது. அதை பார்த்துட்டு ஆண்டவரே என்ன அப்படி வைப்பேன் இப்படி வைப்பீங்க நீங்களா ஆண்டவரே, என்ன ஆச்சு ஆண்டவரே? ஏன்னா அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட போகுது. பிஸ்னஸ் சாகிற கண்டிஷனில் இருக்குன்னா யூ டோன்ட் வரி. உன் ஊழியம் சாகிற கண்டிஷனில் இருக்குன்னா டோன்ட் வரி. உன் குடும்பம் மொத்தமும் சமாதானம் செத்த மாதிரியே இருக்குன்னா டோன்ட் வரி. அங்கே என்ன நடக்க போகுது? அங்கே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை எழும்ப போகுது. ஹல்லேலூயா. அது உலகத்தில் இருக்கிற எந்த டுனாமிஸை விட, உலகத்தில் இருக்கிற எந்த அணு ஆயுதங்களை விட பயங்கரமான வல்லமை உள்ளது. ஆமாம், ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி உலகம் முழுவதும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? ஏன்னா போட்ட 2 குண்டு, அமெரிக்கா போட்ட 2 குண்டு இப்போ வரைக்கும் அதை பேசப்படுறது பாருங்க. இப்போ வரைக்கும் அங்கே பிறக்கிற பிள்ளைங்க ஊனமாக பிறகுது. அந்த அதிர்வு, அந்த பாதிப்பு பல ஜெனரேஷனை கொண்டு போய் தொடுது பாருங்க. இப்போ இது அதெல்லாம் விட பயங்கரமான வெடிகுண்டு. ஆமாம், இது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை பாருங்க. இது செயல்படும் பொழுது பார்த்தா ரோம சாம்ராஜ்யம், அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் தான் ரொம்ப பெருசு. அவன் போட்ட முத்திரையை உடைச்சு தூக்கிட்டு வெளியில் வருது. என்ன சொல்ல வருது அது? அந்த வல்லமை உங்களுக்கு என்ன சொல்ல வருது? எவனும் முத்திரை போட்டிருக்கலாம், நான் உடைச்சிட்டு கீறிட்டு வெளியில் வருவேன்னு அர்த்தம். தேவனுடைய வாக்கு எவன் முத்திரை போட்டிருந்தாலும் உடைச்சு கீறிட்டு வெளியில் வரும். அது ஜனங்கள் எதிராக இருக்கிறாங்க, மனிதர்கள் எதிராக பேசுகிறாங்க, தாழ்வான சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. வாக்கு தத்தத்தில் பாதி நிறைவேறிட்டு ஸ்தோத்திரம், அடுத்த பாதி நிறைவேற போகுது. ஏமே மழை தாழ்ச்சியாக இருக்குது, மழை தாழ்ச்சியாக இருக்குது, மழை தாழ்ச்சியாக இருக்குது, மழை இல்லை எப்படி சொல்லாத. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீ தப்பாம கனி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். செகண்ட் ஹாஃபை பேசு, ஃபர்ஸ்ட் ஹாஃபையே ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? செகண்ட் ஹாஃபை பேசு. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாம கனி கொடுப்பாய். உஷ்ணமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது. வியாபாரத்தில் ஒரே வெயில், பிஸ்னஸில் ஒரே வெயில், வாழ்க்கையில் ஒரே வெயில். அப்படி சொல்லாத. வாக்குத்தத்தம் நிறைவேறுது. உஷ்ண காலத்திலும் இலை பசுமை மாறாதுன்னு வாக்குத்தத்தம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. Glory to be the living God. Glory to be the living God. Glory to be the living God. Something gonna happen. I see in my spirit. சில ஃபிக்ஸிங்கை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென். ஏதோ உங்களை விட்டு தூரமாக போன காரியங்கள் இந்த இரவில் மீண்டும் சேர்க்கப்படுகிறத நான் பார்க்குறேன். ஆமென், ஆமென். மீண்டும் சேர்க்கப்படுகிறத நான் பார்க்குறேன். சம்திங் gonna happen. ஏதோ உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போன காரியங்கள் இந்த இரவில், இந்த நைட்டில் அந்த மிராக்கிள்ஸ் நடக்க போகுது. இந்த நைட்டில் அந்த மிராக்கிள்ஸ் நடக்க போகுது. கம் ஆன், ரிசீவ் இட், ரிசீவ் இட். இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த இரவில் அந்த மிராக்கிள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். Glory to be the living God. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒன்று சொல்லுது. அது என்ன? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகுது அப்படிங்கிறது சொல்லுது. நெகட்டிவான சூழல் தான், ஆனால் கூட அது என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னு சொல்லுது. அப்போ பாசிட்டிவான சிச்சுவேஷன் வந்தால் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. Glory to be the living God. Glory to be the living God. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் நலமாக இருக்கும் அப்படின்றது. என்னங்க அது நெகட்டிவாக இருக்குது? செத்தா எப்படிங்க நலம்? ஆமாம், மண்ணில் விழுந்தால் அது சாகும். செத்த உடனே ஐயோ செத்துட்டுன்னு நினைக்காத. அது செத்துதுன்னா 1 மணியாக எழும்பாது, பல மணிகளாக அது எழும்பும். ஏமே, ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் டெத் கண்டிஷன், உங்களுடைய டெத்தான சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சலை விட பன்மடங்கான விளைச்சல்கள் வெளியில் வரப்போகுது. ஏமே, ஹல்லேலூயா. பஞ்சதேசம், அதில் ஈசாக்கு விதைக்கிறான் பாரு. செத்து போன மண்ணில் விதைக்கிறான், தண்ணி இல்லாத மண்ணில் விதைக்கிறான், சத்து இல்லாத மண்ணில் விதைக்கிறான். பட் அவனுக்கு மட்டும் 100 மடங்கு அறுவடைகள் உண்டாகும். Amen. Glory to be the living God. Glory to be the living God. தேவனுடைய ரிசரக்ஷன் பவர் அதை ரிலீஸ் பண்ணுறேன் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினால. உங்கள் லைஃப்பில் மோர் எது டெத் கண்டிஷனில் இருக்கிறோம், ஒரு செகண்ட் அப்படியே அதை உங்கள் நினைவுக்குள்ளே எழுப்பி விடுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் எது டெத் கண்டிஷனில் இருக்குது? உங்கள் பிஸ்னஸா, உங்களுடைய ஃபினான்ஷியலா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா, எதிர்காலமா, உங்கள் தொழிலா, உங்கள் ஊழியமா, ராபா ஷாந்தாலா. சம்திங் கோனா ஹேப்பன் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தராகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின
அதே வல்லமை அதே வல்லமை அதே வல்லமை மீண்டும் கல்லறைக்குள்ள கொண்டு போக முடியாத அளவுக்கு எழுப்பி விடுகிற அந்த வல்லமையை நான் ரிலீஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால் I decree the power of resurrection in the name of Jesus. மரித்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு உயிரோடு எழும்பட்டும். மரித்து போயிருக்கிற உங்க ஊழியம், மரித்து போயிருக்கிற உங்க பிசினஸ், மரித்து போயிருக்கிற உங்கள் வேலை காரியம், ஓ ராபா தாக்கா மாடா ராபா சந்தலபா ரிதலமா சாவுக்கு ஏதுவாய் நகர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரம் இன்றைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். எல்லா செய்திகளும் யூடியூப்பில் வர்றதில்லை, சரியா? சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இதில் பேசுனது ஓகே, யூடியூப் இது வேண்டாம் அப்படின்றாரு. நிறைய பயங்கரமான வெளிப்பாடு உள்ள காரியங்கள் எல்லாம் வெளியில் ரிலீஸே ஆகலை. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கூகுள் மீட்டிங்கில் இதை நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் கூகுள் மீட்டிங்கில் கலந்துக்கிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் ஒத்து வரல, நான் அந்த கண்ட்ரியில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னா உங்கள் நேரம் என்னங்கிறத சொல்லுங்கள், மெஜாரிட்டி என்னன்னு பார்த்து அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கூகுள் மீட்டு நடத்தலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீ எல்லாம் கேட்காததெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனதில் விரும்பும் போதே அதெல்லாம் கொடுக்கப்படும். எப்போ? இந்த அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறியும் பொழுது. அதனால் டைம் ஒதுக்குங்க. நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு பாருங்கள், மறந்துட்டேன் பிரதர் அப்படிம்பாங்க. சிரிப்பாக வரும் எனக்குலாம். எப்படி எவ்வளோ தூரம் தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அளவீடு. எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படுங்கிறது காசுக்காக மட்டும் சொல்லலை, ஆஃபரிங்காக சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் கிடையாது பாருங்கள். அது நேரத்தையும் உங்கள் மனதையும் நீங்கள் எதில் விதைக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அறுவடை வரும். டிவி சீரியலில் மனதையும் உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னு சொன்னால் டிவி சீரியல் தாறுமாற அறுவடை ஆயிரும் வீட்டுக்குள்ளே. ஆமாம், பேய்ப்படமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் சஸ்பென்ஸ் த்ரில்லராக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே போய்கிட்டு இருக்கும். ஆமாம், ஏன்னா மனதையும் நேரத்தையும் அதுக்கு விதைக்கிறோமே. அப்போ சஸ்பென்ஸ் த்ரில்லரமாக தான் என்ன பண்ணும், திகிலாக தான் வாழ்க்கை போயும் பாருங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ திகிலுக்கு தூரமாவாய் அப்படின்ட்டு இருக்கிறார். திகிலுக்கு தேவன் எப்போ நம்மளை தூரப்படுத்திட்டார். ஆனால் திகிலாவே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா அறுவடை எப்படி வரும்? திகிலும் பயமுமாக தான் அறுவடை என்ன பண்ண வேண்டியிருக்குது, வர வேண்டியிருக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணுவான், அறுப்பான்னு சொல்லுது. அதனால் பாருங்கள், ஒரு மீட்டிங் போகிறீங்க, இதுமாதிரி கூகுள் மீட்டிங்கில் எல்லாம் வந்து உட்காடுறீங்க, ஒரு யூடியூப் சேனலில் இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு தீர்மானத்தோடு பாருங்கள். இதை நான் கேட்க போகிறேன், 1 மணி நேரம் இதில் நான் உட்கார போகிறேன், தேவரீர் எனக்கு வல்லமையான ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யுங்க. இன்னைக்கு நான் அந்த இந்த இந்த மெசேஜை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையோடு அடுத்த மூவ்மெண்ட்டுக்குள்ளே நான் போகக்கூடாது. சம்திங் ஐ நீட் டேட். என் வாழ்க்கை இப்போ மாறணும், இப்போ வேற மாதிரி திருப்பு முனைகளை நான் பார்க்கணும், இப்போ வேற விஷயங்களை நான் அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடணும் பாருங்க. அடுத்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ண வரும்பொழுது அடுத்த உயர்வான ஒரு காரியத்தை நோக்கி பயணிக்கணும். அந்த பிளெஸ்ஸிங்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி வரணும் பாருங்க. ஒரே நோய் அதே பிரச்சனையோட திரும்ப திரும்ப போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டிசையர் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னையோட இதை முடிவுக்கு கொண்டு வரணும், இதை அடுத்த நாள் நான் கொண்டு போக கூடாது. வாட் இஸ் ஹேப்பனிங் டேடி அப்படின்னு சொல்லி நிற்கணும் பாருங்க. அப்படி எழும்பும் போது தான், அப்படி எழும்பின ஆட்கள் தான் ஜெயத்தை பார்த்துருக்குறாங்க. அப்படி எழுப்பப்பட்ட ஆட்கள் தான் அநேகரை சுகத்திற்குள்ளாகவும் நடத்தியிருக்கிறாங்க, தலைவர்களாகவும் எழுப்பியிருக்கிறாங்க. சோம்பேறிகள் ஒருபோதும் தலைவர்கள் ஆவதில்லை. சோம்பேறி தன் விரும்பியும் ஒன்றையும் பெறாதிருக்கிறான் அப்படின்ட்டு. நல்ல காமெடியாக பேசுவாங்க, உட்காந்து கேட்போம். நல்ல சினிமா பாடலோட சில காரியங்களை பேசும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கைத்தட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கேட்டுட்டு என்ன பண்ணிடுறது, கண்டென்ட்டை விட்டுறது பாருங்க. வாழ்க்கையில் கண்டென்ட்டே இல்லாமல் ஆகிப்போம். இல்லை, கண்டென்ட்டை பிடிக்கணும். என்ன சொல்ல வருது, என்னை நோக்கி இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வார்த்தை வருது, அது எனக்கு ஆக்டிவேட் ஆகணும்.
இன்னைக்கே அதை நான் சமைச்சு முடிக்கணும், இன்னைக்கே அதை சாப்பிடணும், இன்னைக்கே நான் அனுபவிக்கணும், இன்னைக்கே அந்த ரச்சனையத்தை நான் பார்க்கணும், இன்னைக்கே அவைகளெல்லாம் என் மடியில் வந்து கொட்டணும், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. விட மாட்டேன். உன் கண்ணுக்கு நித்திரையை வரவிடாதா அப்படிங்கிறார். பிரச்சனையோடு சேர்ந்துட்டு இழுத்து மூடிட்டு தூங்கிட்டே கிடப்போம்னு நினைக்காத. என்ன பண்ணு, அப்படியே இரு, அது நடந்து முடிகிற வரைக்கும் விடாத அப்படிங்கிறார் பாருங்க. மனதில் இளைப்பாறுதலோடையும் ஸ்பிரிட்டில் வந்து தீவிரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த காரியம் இதோட மாறணும். எவ்வளோ நாளுங்க குடும்ப சண்டையிலேயே நான் உட்காந்துட்டு இருக்கிறது? இப்படி நான் இருக்க கூடாது. இந்த குடும்ப சண்டையை எனக்கு ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகணும். ஒன்று எனக்கு ஞானத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க, அல்லது என் ஸ்போஸுக்கு ஞானத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க, அல்லது 2 பேருக்கும் ஞானத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபையை என் குடும்பத்துக்குள்ளே ஊற்றுங்க. இதே டெய்லி சண்டையை போட்டுக்கிட்டு வச்சுட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நான் அடுத்த வேலையை நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்பணும் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இறங்கி போகவே மனசு இல்லை, இறங்கி போகவே எனக்கு தெரியலை, இறங்கி போகவே எனக்கு மனசு இல்லை. ஆனால் உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க, நான் இன்னைக்கு இறங்கணும் டாடி, சாமி ஆடிக்கிட்டே நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்று இறங்கி மலிங்கி என்ன பண்ணிடணும், குடும்பத்தில் ஒப்புரவாகி அடுத்த சக்ஸஸை பார்த்து ஓடிடணும் பாருங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், வேலையே கிடைக்கல வருஷ கணக்கில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எழும்பி போகணும், கதவை தட்டணும், கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அதை செய்யணும் பாருங்க. ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங் இருந்தால் தான் நான் போய் பேச போவேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். கைக்கு நேரிடுகிறது என்ன, ஒரு கேமரா இருக்குது, நல்ல சிஸ்டம் இருக்குது, பேசுறதுக்கு வாய் இருக்குது, பெலன் இருக்குது, பைபிள் இருக்குது, தேவ ஆவியானவர் இருக்கிறார். இதுக்கு மேலே என்ன, உட்கார்ந்து பேசு, டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை தேவன் வழி நடத்துவார். எனக்கு என்ன குறை, இப்போ அழகா நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பெருகும். ஆமென். இன்னும் பழகி பெருகி பூமியை நிரப்புவோம் பாருங்க. இன்னும் இடத்த வாங்குவோம், வாரம் மீட்டிங் நடத்துவோம், கொளுத்துவோம் பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லை. கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு செய்யும் போது தான் இது எல்லாம் சாத்தியமாகுது. வேலை கிடைக்கல போராடுவோம், ஒரு போராட்டமும் ஜெயிக்காது. நான் சொல்லுதேன், எழும்புங்க, உங்களுக்கு கைக்கு நேரிடுகிற வேலையை செய்யுங்க. ஏமே, என் படிப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் நடக்கலை, நீ ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம் முதல்ல, சரியா? ஆமாம், ஒழுங்காக முதல்ல உனக்கு படிக்கலைன்னு அர்த்தம். படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படின்னா படித்தது தப்பு, நீ வேலை பார்க்குறது ரொம்ப சரியாக இருக்கும். ஏமே, நான்லாம் இன்ஜினியரிங் ஏன் படித்தோம்னே தெரில. இன்ஜினியரிங் படித்தது தான் தப்பு தவிர ஊழியம் செய்கிறது தப்பு இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க பாருங்கள், இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஊழியத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. நான் ஊழியத்துக்கு போகிறது தப்பு இல்லை, இன்ஜினியரிங் படித்தது வேணால் தப்புன்னு சொல்லி நான் ஒத்துக்கிடுதேன். ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊழியத்துக்கு போகிறது தப்புன்னு சொல்லாத. இது அழைப்பு. நான் என்ன பண்ணுறது? அவர் அப்படி தான் அழைத்திருக்கிறாரு, இதை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? இதை சூஸ் பண்ணது வேணால் என்னுடைய தப்பாக இருக்கலாம் பாருங்கள். அதுமாதிரி நீங்கள் சூஸ் பண்ண விதம் தப்பாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும், குடும்பத்தை காக்கணும்னா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும். ஏமே, அதை செய்யுங்க, தேவன் உங்களை பலப்படுத்துவார் பாருங்க. ஒரு மெசேஜை 1 மணி நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்குது. டெய்லி வார்த்தையோட நேரம் செலவழிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். ஏமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ புதிய உடன்படிக்கை குறித்து இன்றைக்கி நைட்டாக நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோ நேரம் பார்ப்போம். மிச்சதை இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்குக்கு. அதாவது சொல்லுங்கள், புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் சபை, புதிய உடன்படிக்கையின் சபை, புதிய உடன்படிக்கையின் சத்தியம், புதிய உடன்படிக்கையின் நபர்கள், இப்படியெல்லாம் பெரிய போராட்டம் சண்டெல்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிறத அரசல் புரசலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வட்டத்திற்குள்ளே நான் சிக்கலை பிரதர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள், சரியா? அவங்கெல்லாம் பிரமாணத்தை பேசுகிறவங்க, நாங்கள் மட்டும்தான் புதிய உடன்படிக்கையை பேசுகிறவங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை. உண்மையிலேயே புதிய உடன்படிக்கைன்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரியா? பைபிளில் 6 வகையான 6 பேருடன் தேவன் பண்ணின முக்கியமான சில உடன்படிக்கைகள் இருக்கிறது, சரியா? 6 பேரோட தேவன் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. 6மே ரொம்ப ரொம்ப முக்கியமான உடன்படிக்கைகள்.
முதலாவது உடன்படிக்கை யாரோட பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கவனன்ட். கவனன்ட்னா உங்களுக்கு நிறைய மெசேஜில் நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். 2 நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடியது தான் உடன்படிக்கை. ஒரு பலமுள்ள நபர், ஒரு பலம் இல்லாத நபர், இவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணும்பொழுது என்னென்னா, பலவீனமான நபர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு, பலமுள்ள நபர் அவருக்கு உதவும்படியாய் உடன்படிக்கை பண்ணுகிறார். இது ஒரு டைப் ஆஃப் உடன்படிக்கை, இது ஒரு கவனன்ட். இப்போ நிறைய அக்ரிமெண்ட் தான் இருக்குது, இப்போ நிறைய கவனன்ட் கிடையாது, நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அல்லது 2 பலமுள்ள நபர்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்க, 2 ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. சரியா? இந்த உடன்படிக்கை மீறும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தேவனே மரணத்தை வருவிப்பார் அப்படிங்கிறது தான் உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. சரியா? இந்த உடன்படிக்கை பண்ணும்பொழுது எப்படி பண்ணுவாங்கன்னா, மிருகங்களை துண்டாக்கி 2 பேரும் மிருகங்களை 2 துண்டாக்கி 2 பிண்டங்களா 2 சைடும் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இங்கேருந்து அங்கேயும் ஒருத்தர் அங்கேருந்து இங்கேயும் கிராஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உன் பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன், என் பொசிஷனை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சமே. முக்கியமானது என்ன, என்னுடையதை நீ எடுத்துக்கோ, உன்னுடையதை நான் எடுத்துக்கிறேன், உன் பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன், என் பொசிஷனை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் உடன்படிக்கை. பாருங்கள், இதை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தேவன் இவர்களை இவ்விதமாய் பீறி போடுவார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி தான் நிறையா நடக்கவும் செஞ்சுருக்குது. ஸோ இப்படி தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. பலமுள்ளவர்கள் பலம் இல்லாதவர்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்க, 2 பலவான்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்க. மீறுகிற பட்சத்தில் பீறி போடுற காரியங்கள்லாம் நிறையா நடந்திருக்குது பாருங்கள் பைபிளில். யோசுவா கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணுறாங்க பாருங்கள், தப்பாக தான் பொய்யாக தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள கொஞ்ச நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சவுல் வம்சத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ணிடுறாங்க, அவங்கள கொன்னுறாங்க. இது நிமித்தமாக தேவன் கோவப்படுறாரு பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, தாவீது நாட்களில் என்ன பண்ணுறாங்க, யார் அதை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வம்சத்தில் இருக்கிற 7 பேரை என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துகிறாங்க பாருங்கள். தேவன் அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இதுதான் கவனன்ட்டில் உள்ள ஒரு பெரிய சாராம்சம் பாருங்கள். தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரோடையும் இதே மாதிரி என்ன பண்ணுறாரு, கவனன்ட்குள்ளே வாரார், ஒவ்வொருத்தருக்கும் கவனன்ட்குள்ளே வாரார். 6 பேரோட தேவன் என்ன பண்ணுறாரு, கவனன்ட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதாம், முதல் மனிதனுக்கோட தேவன் என்ன பண்ணுறாரு, சில கவனன்ட்குள்ளே போகிறார். அவன் என்ன கவனன்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கவனன்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். இவனோடு பண்ண உடன்படிக்கை என்ன, நீ என்ன பண்ணு, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பா, நீ பழுகி பெருகுவ, நீ பூமியை நிரப்புவ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மனைவியை ஆசீர்வதிப்பேன், உன் வித்துக்களை ஆசீர்வதிப்பேன், நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவாய். ஒரே ஒரு நிபந்தனை என்ன, நான் விளக்கின இந்த விருட்சத்தை என்ன பண்ணாத, நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விருட்சத்தை மட்டும் நீ சாப்பிடாத, ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு நிபந்தனையோட உடன்படிக்கை ஒன்று பண்ணுறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்தது தெரியும், உடன்படிக்கை மீறப்படுது. சரியா? சொன்னது மீறப்படவில்லை, உடன்படிக்கை மீறப்படுது. தேவன் என்ன பண்ணுறாரு, கவனன்ட் பண்ணுறாரு, அவனோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மீறினது நிமித்தமாக என்ன நடந்தது, சாவு மனு வர்க்கத்திற்கு பை ப்ராடக்டாக கொடுக்கப்பட்டுருச்சு பாருங்கள். அது நிமித்தமாக தான் என்ன ஆகுது, சாவு வருது, அழிவு வருது, பாவம் உள்ளே சாடிருச்சு, பிசாசினுடைய ஆளுமை வந்துருச்சு. அப்போது அது எல்லாமே தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தமாய் வரக்கூடிய, நிபந்தனை நிமித்தமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, கட்டாயிரு. ஸோ இது ஆதாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. அடுத்து நோவாவோடு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்க. அதில் என்ன சொல்கிறாரு, ஆதியாகமம் 8வது அதிகாரம் கவனிச்சுட்டே வாங்க. 6 பேரோடு பண்ண உடன்படிக்கையில் 2 பேரோடு பண்ண உடன்படிக்கையை தான் தேவன் நமக்கு சொந்தமாகி கொடுத்துருக்கிறார். ஏமேன். அது என்னங்கிறத நான் ஃபைனலாக சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். பயங்கரமான ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆக போகுது. ஹல்லேலூயா. ஏமேன். நீங்கள் எல்லா சூழலையும் நினைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுவாக இருக்கும் பாருங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம். ஸோ இதில் நிபந்தனையோடு கூடிய பிளெஸ்ஸிங் கூட நமக்கு இன்றைக்கு நிபந்தனையற்ற விதமாய் கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் என்ன பண்ணுது, நம்ம போன வாரங்களில் பார்த்தபடி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய
ஒரு பெரிய கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்க. வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் என்ன பண்ணலாம், ஆம் என்றும் ஆமென் என்றும் என்ன பண்ணலாம், நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவனோட பண்ண உடன்படிக்கை என்ன, நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறது. முதல்ல இப்போ யார், ஆதாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நோவா இவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. 20வது வசனம் 8:20, ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ளளவு நாளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இப்படி என்ன பண்றாரு, பின்பு தேவன் நோவாவையும் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்கள பிளஸ் பண்றாரு. இப்போ இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையுடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இனி மனு வர்க்கத்தை நான் அழிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கவர்னன்ட் ரிசல்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு, நோவாக்கு சொல்றாரு பாருங்க. 9:10 உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவதந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவதந்துகள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஆமென். இதுக்கு அடையாளம் என்ன பண்றேன், ஒரு வில்ல ஒன்று நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்கடா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், நோவாவுடைய வம்சங்கள் என்ன பண்ணுது, ஒரு தப்பு பண்ணுது. நோவா தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது அது நிமித்தமாக சாபம் ஒரு சைடு உள்ள கிராஸ் ஆகி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த உடன்படிக்கையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இனி ஜலப்பிரவாகத்தினால அழிக்கப்படுவது இல்லை. இனி என் ஜனம் அழிக்கப்படுவது இல்லை. இல்லை சொல்லுங்க, இனி என் ஜனம் அழிக்கப்படுவது இல்லை. இது என்ன பண்றாரு, நிபந்தனையோடு கூடிய அடுத்த ஒரு கவர்னன்ட் நோவாக்கு உண்டாகும். நோவாக்கு அடுத்து என்ன பண்றாரு, ஆபிரகாமோடு தேவன் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாமை பெண்டிங்கில் வைப்போம், சரியா. அடுத்து ஒரு தொடரோடு உடன்படிக்கை பண்றாரு. யாரு, மோசையோடு தேவன் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. மோசையோடு பண்ணின உடன்படிக்கை முற்றிலுமாய் பிரமாணம், சரியா. நீ செஞ்சா மட்டும்தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தான் மோசையோடு என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்ணுகிறார். முழுக்க 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 டூஸ் ஆர் டோன்ஸ். நீ நல்லா பண்ணா நீ நல்லா இருக்க முடியும், நீ கெட்டது பண்ணா நீ நாசமா போயிருவ, நீ பாவம் பண்ணிட்டா நீ அழிஞ்சு போயிருவ, நீ பாவம் பண்ணிட்டா நீ மரணத்துக்கு நேராக போயிருவ, நீ செய்யறத பொறுத்து தான் அப்படின்னு தான் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. ப்ராப்பரான உடன்படிக்கைங்கிறது மோசையோடு பண்ணின உடன்படிக்கை தான் பாருங்க. என்ன, பிண்டங்களுக்கு நடுவா என்ன பண்ண வேண்டியிருக்கு, இங்க இருந்து அங்க போக வேண்டியிருக்கு, அங்க இருந்து இங்க வர வேண்டியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மாவனை மீறிட்ட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டமா என்ன பண்றாரு, மோசை மூலியமா எழுதப்பட்ட பிரமாணத்தின் நிமித்தமா என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு அவரு தெரியப்படுத்துறார். அடுத்து ஒரு நபரோடு உடன்படிக்கை பண்றார். அது யார் அப்படின்னா தாவீது. ஆமென். சொல்லுங்க, தாவீது. அதுக்கு அடுத்து தான் புதிய உடன்படிக்கை வருது. தாவீதுக்கு அப்புறம் தேவன் யாரோடையும் உடன்படிக்கை பண்ணல, நேராக உங்க கூடயும் என் கூடயும் தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆளு என்னங்க, இது எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்க என்ன, தேவன் ஆபிரகாமுக்கு அடுத்து மோசே, மோசேக்கு அடுத்து தாவீது, தாவீதுக்கு அப்புறம் டைரக்டா உங்க கூடயும் என் கூடயும் தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசு நிமித்தமா இடையில ஒரு பய கூடயும் உடன்படிக்கைங்கிறது இல்ல பாருங்க. ஒருத்தவங்க கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணல, நேரம் என்ன பண்ணிட்டாரு, தாவீதுக்கு அப்புறம் நேரம் என் தலையில தான் கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்புறம் தேவன் டைரக்டா உங்க தலையில தான் கை வச்சிருக்கிறார். ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும் இதெல்லாம். தாவீதுக்கு அப்புறம் டைரக்டா உங்க தலையில தான் கை வச்சிருக்கிறார். ஏமே, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, மாதந்தோறும் நடைபெறுகிற 4வது சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற அந்த மாத கூடுகையில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
ஆமென். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணலாம், நல்ல ஒரு மியூசிக்கோட இறங்கி குத்தி ஒரு பாட்டை பாடி அதை இம்பார்ட்டேஷனாகவே ரிசீவ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்படியே க்ளோரி மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். மீட்டிங்கில் திரளான சாட்சிகள் எழும்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மந்த் ஆன் மந்த் அதோடைய க்ளோரி கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் 22ஆம் தேதி நடக்குது. உங்களுடைய அட்ரஸ், அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு அதை கலந்துக்கணும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பர்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லொக்கேஷன்லாம் ப்ராப்பராக ஷேர் பண்ணி விடுவோம். ஆமென். ஸோ பாருங்கள், தாவீதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக நம்ம கூட தான் பண்ணுறார். இதுக்கு இடையில ஒருத்தரோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. இது யார் அப்படின்னு பார்த்தா, பாலஸ்தீனர் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனம் போய் உட்காரு. பாலஸ்தீன தேசத்தில் போய் உட்காரும் பொழுது அந்த பாலஸ்தீனர்களோடு தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே தன் ஜனம் இருக்கிறதுனால அங்கே உடன்படிக்கை பண்ணுறாரு. அதுவும் பிரமாணத்தின் அடிப்படையில் உண்டான உடன்படிக்கை தான். பாருங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உபாகமம் 30ஆவது அதிகாரம். சும்மா புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை பாருங்கள். பழைய உடன்படிக்கைன்னா என்னென்னு தெரிஞ்சாதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை நமக்கு தெரியும். பழைய உடன்படிக்கை ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறது சொன்னால் தான் புதிய உடன்படிக்கை எவ்வளவு தாராளத்தோடையும் கிருபையோடையும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கும்படியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்திடத்திற்கும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்து கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தினுடைய திசை மட்டும் துரண்டிட்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை உன் சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். இப்படிலாம் ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு, பாலஸ்தீனர்களோடு பண்ணுறாரு. ஆனால் நீ மனம் திரும்பணும், நீ திரும்பி என்னைய பார்க்கணும். இப்படிப்பட்ட நிபந்தனைகள் அதுக்குள்ளே இருக்குது. சரியாக நடக்கலைன்னா அப்படின்னு சொல்லி 7வது வசனம் பாருங்கள். இந்த சாபம் எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பயங்கர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாய். இதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ சொன்னபடி கேட்கலன்னா பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஸோ இது சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம நேராக விஷயத்துக்கு வருவோம். இப்போ 2 கவனன்ட்டு தான் தேவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் சொல்லியிருக்கிறாரு. மற்ற எந்த கவனன்ட்டையும் நம்மளோடு தேவன் டைப் பண்ணலை. இந்த 2 கவனன்ட்டில் ஆபிரகாமோடு பண்ணின கவனன்ட்டும் தாவீதோட பண்ணின கவனன்ட்டு தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம் தான், அதை சொன்னாலே போதும். நிறைய வசன ஆதாரம் இருக்குது. ஆனால் நான் உனக்கு எவ்வளோ தூரம் டைம் இருக்குதோ அந்த வசன ஆதாரங்களை காட்டுறேன். முதலாவது மத்தேயு 1:1. தேவன் எழுதி கொடுத்த வேதத்தின் மகத்துவம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் போதும் எல்லாவற்றையும் நம்ப பண்ணுறதுக்கு. ஏமே, மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு முடிஞ்சு போச்சு. 2 பேருடைய பேக்கேஜை இயேசு இந்த உலகத்துக்கு தூக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்லுங்க, 2 பேருடைய கவனன்ட் பேக்கேஜை என்ன பண்ணுறாரு, 2 பேருடைய கவனன்ட் பிளெஸ்ஸிங்கை இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது தூக்கிட்டு வராரு. மாம்சமாக இந்த உலகத்துக்கு வரும்பொழுது 2 பேக்கேஜை தூக்கிட்டு வர்றாரு. பாருங்க, அது யாருடைய பேக்கேஜா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. 2 பேருடைய ஆசீர்வாதம் தான் உன் வாழ்க்கையில் தங்க போகுது. 2 பேருடைய பண்ணின உடன்படிக்கை தான் நான் உன் கூட பண்ண போகிறேன். அந்த முற்றிலுமான பழைய உடன்படிக்கையிலிருந்து மாறுபட்ட 2 உடன்படிக்கை என்னன்னா, இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையும் தாவீதின் உடன்படிக்கையும். அந்த மாதிரியான பெட்டர் கவனன்ட் தான் நான் உன்னோடு செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் மற்றவர்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கைக்கும் இந்த 2 பேரோட பண்ண உடன்படிக்கைக்கும் என்னங்க வித்தியாசம்? என்ன அப்படி இருக்குது? இதில் நான் மேன்மை பாராட்ட என்ன இருக்குது? அதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? இயேசு என்ன கொண்டு வர்றாருன்னு சொன்னேன், ஆபிரகாமின் பேக்கேஜையும் தாவீதினுடைய பேக்கேஜையும் தேவன் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ 2லையும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் சொல்லும் பொழுது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க.
மற்ற எல்லா உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளோடு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் மட்டும்தான் நிபந்தனையற்ற விதத்தில் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. ஏமே நிபந்தனையற்ற விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆபிரகாமோட தேவன் என்ன பண்றாரு? 12வது அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறாரு. அதை நான் கடைசி உங்களுக்கு எடுத்து ஆசீர்வாதமாக டிக்ளேர் பண்ணுறேன். 15வது அதிகாரத்தில் தான் சிக்னேச்சர் போடுறாரு. 15வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? கையெழுத்து எடுக்கிறார். ஆதியாகமம் 15 எடுங்க பார்க்கலாம். இது ஒன்று சொல்லிட்டாலே உங்களுக்கு நல்ல விளக்கம் தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆதியாகமம் 15 12வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? உன் சந்ததி இவனமாக ஆசீர்வதிக்கப்படும் எல்லாம் சொல்கிறாரு. நீ பலிக்கு பெருகுவே, நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் உன்னுடையதாகும், வேற லெவலில் ஆயிடுவே அப்படின்லாம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் 15வது அதிகாரத்தில் தான் அவனுக்கு முழு சிக்னேச்சர் என்ன பண்ணுறாரு? பத்திரம் போட்டு கொடுக்குறாரு. ஒரு வீடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பின்னாடியே போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இந்தாங்க பிரதர் உங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்ததுக்கு பிறகு ரொம்ப தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்குள்ளே வந்து குடியிருந்துட்டுருக்கீங்க. பின்னாடியே போலீஸ் வந்து என்ன அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி என்னென்னா எப்படி இருக்கும் பாருங்கள். தவக்குன்னு வீடை கொடுத்துட்டேன்னு சொன்னோடனே வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ப்ராப்பராக டாக்குமெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கா, என் பேரில் இருக்கிற வீடு உங்கள் பேரில் மாறி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கார் டீலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். கார் பேர் மாற்றாமல் கொடுக்கறது இல்லை. என்ன பண்ணுவாங்க? பேரை மாற்றி அவங்க பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. பேர் மாற்றப்படாமல், பத்திரம் போடப்படாமல், கையெழுத்து இடப்படாமல் ஒருத்தர் உங்களுக்குன்னு சொன்னால் அதில் பெரிய குறை இருக்குன்னு அர்த்தம். சரியா? அது ஃபினிஷ்ட் ஆனால் தான் அது முழுமையாக உங்களோடது. அதுக்கப்புறம் வேறு எவன் வந்தாலும் உங்களை நகட்ட முடியாது. ஏன் பத்திரம் இருக்குது, ஏன் சைன் இருக்குது, ஏன்னா அதில் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அந்த அந்த மாதிரி தான் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த கவனண்ட்டில் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கவனண்ட் பண்ணாத வரைக்கும், சைன் பண்ணாத வரைக்கும் அந்த வார்த்தையில் பெரிய நம்பிக்கை கிடையாது. இது ஆண்டவருக்கும் தெரியும் பாருங்கள். அதனால தான் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுறார். 12வது அதிகாரத்தில் பேசுகிறாரு. பேசுனது மட்டும் இல்லை, 12வது அதிகாரத்தில் பாருங்களேன். நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் உண்மையிலேயே இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சொல்லும் போதே கையை தட்டி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இது ஆபிரகாமுக்கு தானங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, நான் இடையிலே சொல்லிட்டேன், ரிசல்ட்டே நான் அவுட் பண்ணிட்டேன். என்ன கவனன்ட் பிளெஸ்ஸிங்கை தேவன் நம்ம வாழ்க்கையில் ரீச் பண்ணியிருக்கிறாரு. நிபந்தனையற்ற விதத்தில் சொல்லப்பட்ட 2 கவனன்ட்டு. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையும் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையும் தான் நிபந்தனையற்ற விதத்தில் சொல்லப்பட்ட. அப்போ நீங்கள் ஏன் நிபந்தனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற நிபந்தனையோடு நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லும் போதே அது எனக்குத்தான், நிபந்தனையற்ற விதத்தில் தேவன் எனக்குத்தான் வந்திருக்கிறாருங்கிறத ரிசீவ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எந்த இடத்துலலாம் உன் பேர் அசிங்கப்பட்டதோ அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ சின்ன ஆளா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற, இல்லை, நீ பெரிய ஜாதியாவாய், நீ பெரிய ஜாதியாவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நான் மறுபடியும் இதை உங்களுக்கு நான் ஃபைனலாக டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். சரியா? கவனன்ட்னா என்ன? கவனன்ட் எப்படி பண்ணுறாங்க? மிருகங்களை பிண்டங்கள் ஆக்கி வச்சு 2 பக்கமும் ஆட்கள் நின்று என்ன பண்ணுறாங்க? 2 பேர் உடன்படிக்கை பண்ணுறவங்க 2 சைடில் நின்று என்ன பண்ணுறாங்க? அந்த பிண்டங்களுக்கு நடுவே கிராஸ் ஆகி ஒருத்தர் இந்த பக்கமும் ஒருத்தர் அந்த பக்கமும் போகிறாங்க பாருங்க. இப்படி தான் உடன்படிக்கை நடக்குது. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கு வா. 15:9 7 பார்ப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டு கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, தலைவர் மிருகத்தை கொண்டு வர சொல்றாருன்னா கவனன்ட் நடக்க போகுது.
அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு உடனே கேட்குறான், கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து, 10வது வசனம் பாருங்க, சொல்லுங்க, நடுவாக துண்டித்து, ரெண்டா சரி பாதியா என்ன பண்றான், துண்டாக்கி துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இப்ப பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. கவனன்ட்டுடைய முக்கியமான கட்டங்கிறது என்னது, பிண்டங்களை துட்டி 2 செகண்ட் வச்சுட்டு ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வரணும், ஒருத்தன் இங்கேருந்து அங்கே போகணும். இதுதான் 2 பேருக்குமான உடன்படிக்கை. அப்படி நடந்தால் தான் ஒருத்தன் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறான்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஆபிரகாம் பிண்டங்களை வெட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அஸ்தமிக்கிற நேரத்தில் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்ததான். சிலருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த உடன்படிக்கை ஆபிரகாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை அல்ல, தேவன் மட்டும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாருங்க, 2 டைப் இருக்குது. பைலேட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, யூனிலேட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பைலேட்ரல் அப்படின்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இணைகிறாங்கன்னா 2 பேரும் சரிக்கு சமமாக இன்வெஸ்ட் பண்ணணும், சரிக்கு சமமாக 2 பேரும் வேலை பார்க்கணும், ப்ராஃபிட்டை 2 பேரும் பிரிச்சுக்கிடணும். ஒருத்தன் அதை மாறினா அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் வேலை பார்க்க முடியாதுன்ட்டான் அல்லது ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டான்னா கவனன்ட் பிரேக் ஆயிரும், அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் என்னது, பைலேட்ரல். யூனிலேட்ரல்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பல்பு ஒவ்வொரு இதெல்லாம் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற உலகளவில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் திங்ஸுக்கும் அவங்க தான் அத்தாரிட்டி பர்சன். பாருங்கள், நம்ம வாங்குகிற ஒரு பல்புக்கு அவங்களுக்கு ஒரு காசு போகும். அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு என்ன பண்ணுதாங்க, ஒரு ஷேர் போகுது. எலக்ட்ரிக் திங்ஸ் என்ன வாங்கினோம், எலக்ட்ரானிக் திங்ஸு என்ன வாங்கினாலும், எலக்ட்ரானிக்ஸா எலக்ட்ரிக்கலா ரெண்டும் தான் நினைக்கிறேன், என்ன வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி போகுது. ஏன் அப்படின்னா, அந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் யாருக்குள்ளது அப்படின்னு சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளது. சரியா, தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளது. இப்போ ஒவ்வொரு தடவையும் பல்பை உருவாக்குறாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் தாமஸ் ஆல்வா எடிசன் உட்கார்றது இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சந்ததிகளும் உட்கார்றது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி போகுது. ஏன்னா இது பேர் தான் யூனிலேட்ரல். ஏன்னா அவங்க கண்டுபிடிப்பு, அது அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வம்சாவளிக்கு சாகிற வரைக்கும் அவங்க வேலையே பார்க்கலனாலும் காசு உள்ளே வரும். சரியா, ஆச்சரியமாக இருக்கா? எங்கள் அப்பா தாமஸ் ஆல்வா எடிசனா இல்லாமல் போயிட்டாரா அப்படின்ட்டு. உடைய தாமஸ் ஆல்வா எடிசனா உண்டு பண்ணினவரே உங்கள் அப்பாவாக இருக்கிறாருங்க. உங்கள் ராயல்ட்டியை விட்டுருவாரா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வம்சத்துக்கெல்லாம் இது நடக்க போகுது. அதுதான் கவர்னன்ட்டு. அதுக்கு தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏமே, ஹல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷனுக்கே சொத்து சேர்க்கறதுக்கு திணறிட்டு இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், 7ஆம் தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க போகிறீங்க. ஏன்னா இந்த கவர்னன்ட்டின் தேவன் அவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதில் என்னன்னா, இவர் பாரு, ஆபிரகாம தூங்கவே வச்சுட்டாரு. ஆபிரகாம தூங்கவே வச்சுட்டாரு. ஏன்னா இந்த உடன்படிக்கை இந்த பக்கியோட பண்ணோம்னா இது கண்டிப்பாக மீறும், இது கண்டிப்பாக மீறிடும் எனக்கு தெரியும், இது கண்டிப்பாக மண்ணெல்லி போட்டுரும் எனக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது நிபந்தனையற்ற விதத்தில் அவனை தூங்க வச்சுட்டு, ராஜா நல்லா தூங்குடா, நீ அங்கேயே இரு, உன் பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. மோரா சதாலாபா ராதாலாபா ராக்காம் பாடா ராதா. என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலேயே அடக்கம் பண்ணப்படுவாய். நிச்சயமா சாவாமையே நம்ம வரவேற்கிற ஆட்கள் தான். சரியா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சாவாமையை நம்ம வரவேற்கிற ஆட்கள். ஆதாம் நிமித்தமாக தான் சாவு வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததுனால மனு வர்க்கத்திற்கு சாவு கிடையாது அப்படிங்கிறத முழுமையாய் நம்புற ஆட்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஆள் தான். ஆனாலும்
உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவேளை போய் சேர்ந்துடலாம் நீங்கள் முடிவெடுத்தா கூட நான் சொல்கிறேன், முதிர் வயதில், நல்ல முதிர் வயதில், ஏமே ஐயோ ஏங்க ஒரு கிணத்து ஆமை மாதிரி ஒரு 400 வருஷம் வாழுங்களேன். இப்போ என்ன பூமி தாங்க மாட்டேன் நான் சொல்ல போகுது. ஹல்லேலூயா. வயதானவங்க தாய் தகப்பனை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அதுக்கான அத்தாரிட்டிவ் பர்சனாக இருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது. நோய் வாயில் இருக்கிற உங்களுடைய முதிர் வயது நிமித்தமாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனை இன்னைக்கு பிளஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க தாய் தகப்பன் மீது இறங்குது. என்னுடைய அம்மா வயதுக்கு ஒத்த வயது உள்ளவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், 50 வயதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், பூரணமான வயது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஏமே, நீ சமாதானத்தோட உன் பிள்ளைகளிடத்தில், உன் பிதாக்களிடத்தில் நீ சேருவாய். நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். சரி இருக்கட்டும், எல்லாம் சொல்லுங்க. அக்கினி கடந்து போனது, அக்கினி கடந்து போனது. மோசையோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது, பேசும்போது, அவனுக்கு கால் பண்ணும்போது பாருங்க, முட்செடியில் நெருப்பு தோன்றினது. எலியா அக்கினியை இறக்கணும். ஆனால் இங்கே சம்திங் டிஃப்ரெண்ட். இங்கே என்ன பண்ணுது? மற்ற இடங்களில் வந்து போன நெருப்பு இங்கே என்ன பண்ணுது? கடந்து போகுது. மற்ற இடங்களில் வந்து போன அக்கினி இங்கே கடந்து போகுது, இங்கே கிராஸ் ஆகி போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனன்ட்னு வரும்பொழுது இந்த அக்கினி வேற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுது பாருங்க. இது என்ன பண்ணுது? கிராஸ் ஆகி போகுது, கிராஸ் ஆகி போகுது. தேவன் எப்பொழுதுமே என்ன பண்றாரு? அக்கினியினால் பதில் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தை எது புடமிடுது? அக்கினி என்ன பண்ணுது? விசுவாசத்தை காட்டுது பாருங்க. நான் சொல்றேன், இந்த அக்கினி உங்கள் ஃபெய்த்தை வேற லெவலில் தூக்கி விட போகுது. ஏமே, இந்த கடந்து போகிற அக்கினி உங்கள் ஃபெய்த்தை வேற லெவலில் கன்வெர்ட் பண்ண போகுது, வேற லெவலில் தூக்கி நிறுத்த போகுது, வேற லெவலில் தூக்கி நிறுத்த போகுது. ஆபிரகாமனை நித்திரவரப்பனை பற்றி என்ன பண்ணுறாரு? இவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், இவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுதான் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக என்ன பண்ணுது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது பாருங்க. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு சேரு வந்து பொருட்டு தான் என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தில் உள்ள சாபத்திற்கெல்லாம் தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவித்து என்ன பண்ணுறாரு? ஐயோ சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. அவர் சிலுவையில் தரித்திரர் ஆனதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் பொருட்டுனா என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சேர்ந்து வருது. சும்மா ஒன்றும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, கவனன்ட் பண்ணி தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த கவனன்ட்டுக்குள்ளே சும்மா ஒன்றும் கவனன்ட் இல்லை. அவனை தூங்க வச்சுவிட்டு இவர் மட்டுமே அவனோடு உடன்படிக்கை பண்ணுறார். ஏன்னா தெரியும், he is not able to கடைசி வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுவான், கடைசி வரைக்கும் இந்த கவனன்ட்ல இவன் உறுதியாக இருப்பான் அப்படின்னு இருக்க மாட்டாங்கிறது நல்லா தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நீ மீறுவேன்னு தெரியும், அதனால தான் இந்த உன்னோட பண்ணலை, நான் மட்டுமே உன்னோட கவர்னன்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு ராயல்ட்டி வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்து இயேசு நிமித்தமாக இதுதான் நடக்குதுருக்கு பாருங்க. ஓகே, இது ஒன்று. சரியா? இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. கவர்னன்ட் உங்களுக்கு விளங்கிருச்சா? ஆபிரகாமுடைய கவர்னன்ட் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் எதன் அடிப்படையில் வருது? நிபந்தனையற்ற விதத்தில் நமக்கு என்ன பண்ணுறாரு? தேவன் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கவர்னன்ட்டை நம்மளோட தேவன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ தாவீதின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க. எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 3:7, வெளிப்படுத்தல் 3:6 பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிளதவெளியா சபையின் தூதனுக்கு நீ எழுப்பி எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மரியாதையாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்டான். தாவீதின் திறவுகோள் மீன்ஸ் என்ன? தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு கொடுத்த சாவியை தான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ தாவீதுக்கு என்ன சாவியை கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. 2 சாமுவேல்
முதல் வசனத்திலிருந்தே இது வருது. 3 காரியங்களை தேவன் என்ன பண்றாரு, பேசுறாரு. 16வது வசனம், 7:16, சரியா? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இந்த கவனத்தில் ரொம்ப 3 முக்கியமான விஷயத்தை தேவன் பேசுகிறார். உன் வீடு, உன் ராஜ்யம், உன் ராஜாசனம், உன் சிங்காசனம், 3 காரியங்களை பற்றி பேசுகிறார். ஏமேன். என்னெல்லாம் சொல்லுங்க? வீடுன்னு சொல்லும் போதே கையை தட்டி வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும் பாருங்க. கவனன்ட்டு வீட்டோட தேவன் பண்றார், உன்னை குடும்பமாய் கவனன்ட் பண்றார். ஐயோ என் பொண்டாட்டி இன்னும் அதை பற்றி கேட்கலையே, என் புருஷன் இன்னும் அதை ரசிக்கப்படலையே, இன்னும் என் பிள்ளைகள் ரசிக்கப்படலையே, இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இல்லை, தேவன் உன் வீட்டோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள உடன்படிக்கை இருக்குது. பெட்டி இறங்குனது, ஓபேத்ஏதோம் வீட்டுக்குள்ள பெட்டி இறங்குனதுன்னா ஓபேத்ஏதோமுடைய மட்டும் இறங்கலை, ஓபேத்ஏதோமுடைய அவனுக்கு மட்டும் இறங்கலைங்க, அவன் வீட்டுக்குள்ள இறங்குதான் அர்த்தம். அவன் பொண்டாட்டிக்கும் அது சொந்தம், அவன் பிள்ளைகளுக்கு அது சொந்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் கவர்னன்ட் பண்ணது ஆபிரகாமோடு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால சாராளை தள்ளி விடலை. ஆபிரகாம் பண்ணா சாராளுக்கும் பண்ணது தான். ஏமே, சாராளுக்கு பண்ணா ஆபிரகாமுக்கும் பண்ணது தான். இப்போ தாவீதுக்கு பண்ணா என்ன அர்த்தம்? தாவீது வீட்டுக்கும் தேவன் பண்ணுகிறாருன்னு அர்த்தம். Glory to be the living God. அவன் ராஜ்யத்துக்கும் பண்ணுறாரு அப்படின்னா, நீ பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கும் பண்ணுறார், நீ பார்த்துட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கும் பண்ணுறார், ஓரா சதாலபா சிங்காசனத்துக்கும் பண்ணுறார், நீ உட்கார்ந்துருக்கிற ஸ்டாண்டர்டு உன்னுடைய பொசிஷனுக்கும் அவர் உடன்படிக்கை பண்ணுறார் பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் பொசிஷனுக்கும் அவர் உடன்படிக்கை பண்ணுறார். நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேருந்து இன்னும் உயர எழும்புவீங்களே தவிர ஒரு நாள் உங்கள் பொசிஷன்லேருந்து தாழ்வான இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதுதான் கர்த்தருடைய கவனண்டாக இருக்குது. என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறார். ஏமே, உன் வீடும் நிலையாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் வீடு நிலையாக இருக்கும், என் ராஜ்யம் நிலையாக இருக்கும், என் சிங்காசனம் நிலையாக இருக்கும். ஏமே, மோரபா சதலபா ரிதலமா ரத்தக்கா படரதலபா. ஐயோ, இன்னொரு தடவை சொல்லுவோமா, என் வீடு நிலையாக இருக்கும், என் ராஜ்யம் நிலையாக இருக்கும், என் ராஜாசனம் நிலையாக இருக்கும். ஏமே, ஹல்லேலூயா. என் ஸ்டாண்டர்டு உயர்மை தவிர ஒருபோதும் தாழ்விடங்களுக்கு போகாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் உங்கள் ஸ்டாண்டர்டு உயர்மை தவிர ஒரு நாளும் தாழ்விடங்களுக்குள்ளே போகாது. ஏமே. ஸோ இன்னும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 15வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டு விலக்க மாட்டேன். சவுல்கிட்ட இருந்து கிருபை எடுபட்டு போனதுனால அவன் எடுபட்ட பயலாயிட்டான். நான் உன்கிட்ட இருந்து கிருபையை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னுங்கிறார். ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. சவுல்கிட்ட இருந்து கிருபை எடுபட்டு போன மாதிரி ஓ வாழ்க்கையிலிருந்து கிருபை ஒரு நாளும் எடுபட்டு போகாது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளும் கிருபை என் லைஃப்ல இருந்து எடுபட்டு போகாது, எடுபட்டு போகாது. மோரபா சந்தலபா ரிதலபா ரத்தக்கம் படரதலபா. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தாவீதிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான 2 ஆசீர்வாதம் என்ன? உடன்படிக்கை நிமித்தமாக வந்த ஆசீர்வாதம் என்ன? கிருபை எடுபட்டு போகாது. நிபந்தனையற்ற விதத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இது இது இன்னும் புதிய உடன்படிக்கையில் நிறைய இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதல்ல உடன்படிக்கை எப்படி சிஸ்டம் தெரியுதா உங்களுக்கு? மிருகத்தை என்ன பண்ணணும்? வெட்டி 2 பக்கமும் வச்சு நடுவில் போகும். பாருங்கள், தேவன் சிலுவையில் தொங்கும்போது தனியாக தொங்கலை, 2 சைடும் பிளட்டும் இருக்குது. 2 சைடு 2 திருடர்கள் மேலே ரத்தம் வழியை என்ன பண்ணுறாரு? இவர் நடுவில் நின்று அதை நிறைவேற்றுகிறார்.
அந்த உடன்படிக்கையை மணிவர்க்கத்தோடு தேவன் என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றுகிறார் பாருங்க. சும்மா கிடையாது, 6 மணி நேரம் தொங்குறார். பழைய உடன்படிக்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது காலையிலையும் மாலையிலையும் பலி செலுத்தணும். காலையில் பலி செலுத்திட்டு ஈவினிங் வர வரைக்கும் உள்ளதான் என்ன பண்ணணும்? நிற்கணும். ஆசாரிப்பு கூடாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பிரகாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். இதில் விளக்கு இருக்குது, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருக்குது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது, கேருபீன்கள் சேராபீன்களுடைய சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது, கவனன் பெட்டிக்குள்ளே அப்போ இருக்குது, திராட்சரசம் இருக்குது, ஆரோனுடைய கோல் இருக்குது, கோல்டு இருக்குது, வைக்கிற பாத்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் கிடையாது, சேர் கிடையாது. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியன் உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன் நிற்கணும்? ஏன்னா வேலை இன்னும் முடியலை. வேலை முடிஞ்ச உடனே நீ போயிட வேண்டியதான். வேலை முடியல, காலையில் வந்து பலி செலுத்துறான், ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறான், பாவ நிவாரண பலி செலுத்துறான், எல்லாம் பண்ணுறான். சமயத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பலி செலுத்துறான். ஒவ்வொரு டைப்பில் இருக்குது பலிகள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். 3ஆம் மணி வேளையில் ஒரு பலி செலுத்தலாம்னா 6ஆம் மணி வரை வரைக்கும் என்ன பண்ணணும்? 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஆசாரியை நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. நின்றுக்கிட்டே இருக்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்? ஏன்னா வேலை முடிஞ்ச பாடு இல்லை. வேலை முடிஞ்ச பாடு இல்லை. அது நிறைவேறினா தான் உடன்படிக்கைக்கு உண்டான ஆசீர்வாதம் ஜனத்துக்கு வந்து சேரும். சேர்ந்த பாடும் இல்லை, முடியவும் இல்லை, சேரவும் இல்லை, சேர் போட்டு உட்காரவும் இல்லை, நின்றுக்கிட்டே இருந்தார்கள். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, எபிரேயர். இது ரொம்ப முக்கியம். ஏன் எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி வருது? ஏன்னா இன்னும் ப்ராசஸில் இருக்கா, இன்னும் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து சேர வேண்டியிருக்கு, எதுவும் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே உள்ளுக்குள்ளே ஓடுது பாருங்களேன். இல்லைங்க, ப்ராசஸ் இல்லை, முடிஞ்சிட்டு எல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எபிரேயர் 10 பாருங்க. கவனன்ட்டு சிலுவையில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, 10 பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன். நேற்று வரைக்கும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, இன்னைக்கு மத்தியானம் கூட ஒன்று செஞ்சேனே, நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன். பிரதர் தெரியலையா பிரதர்? நான் சொல்கிறது, மத்தியானம் ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் பிரதர், நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் நித்தமும் உங்களை கழுவிட்டு இருக்கிற, நிபந்தனையற்ற விதத்தில் உங்களை கழுவி, நிபந்தனையற்ற விதத்தில் உங்களை பரிசுத்தவானாய் அது பார்த்து கொண்டே இருக்குது. ரத்தம் உங்களை எப்படி பார்க்குதோ அப்படி நீங்கள் உங்களை பார்ப்பீர்களானால் பாவம் செய்ய இனி நேரம் இராது, பாவம் செய்கிற சிந்தை இனி இராது. எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏமே, பாவம் செஞ்சுட்டு இப்படி பேசலாமா பிரதர்? பாவம் செஞ்சவன் தான் இதை பேசணும், பாவம் செஞ்சவன் தான் அதை பேசணும். அழுக்கா இருக்கிறவன் குற்றாலத்தில் குளிக்கலாமா பிரதர்? அழுக்கா இருக்கிறவன் தான் குற்றாலத்தில் குளிக்கணும். ஏமே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் என் வாழ்க்கையிலிருந்து கழுவி என் அக்கிரமங்களையெல்லாம் அது மன்னித்து என்னை புதுமையாக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இல்லை சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னை நீதிமானாய் அது பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னை நீதிமானாய் அது எப்பொழுதோ ஆக்கிவிட்டது. என்னை பரிசுத்தவானாய் அது எப்போவோ ஆக்கிவிட்டது. என்ன, நான் என் மேலே கரை படியும் பொழுது, என் மீது டஸ்ட் படும் பொழுது, நான் செய்த காரியத்தை நிமித்தமாக என் மீது பாவத்தின் கரைகள் விழும் பொழுது அது என்ன பண்ணுது? கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏமேன், அதுதான் புதிய உடன்படிக்கையிலுடைய பெரிய சாரம்சம் இது. ஏமேன், நீங்கள் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது? நிபந்தனையற்ற விதத்தில் உடன்படிக்கையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டு இருக்குது. 11ஆவது வசனம் பாருங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, சொல்லுங்க, பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகரந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். எல்லாரும் சொல்லுங்க, நிற்பான். காலையிலேருந்து சாயந்தரம் வரம் பலியை செலுத்தி பாவ நிவாரணத்தை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு நாளும் நிறைவேறின பாடில்லை, ஒரு நாளும் நிறைவேறின பாடில்லை. நிற்பான் அப்படின்னு இருக்குது. நிற்பான்னா என்ன அர்த்தம்? வேலை இன்னும் முடியலைன்னு அர்த்தம். அடுத்த வசனம் பாருங்களேன். இவரோ பாவங்களுக்காக ஒரே வழியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? வலது பாரிசத்தில் உட்கார்ந்து, எல்லாம் சொல்லுங்க, வலது பாரிசத்தில் உட்கார்ந்துனா என்ன அர்த்தம்? வேலை முடிஞ்சதுப்பா, உடன்படிக்கையை மனுஷ வர்க்கத்தோடு நான் போட்டுட்டேன், வேலையை முடிச்சுட்டேன், அவன் பாவத்தை
சோழியை முடிச்சுட்டேன், இனி அவன் தலையில் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் நிபந்தனையற்ற விதத்தில் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஏமே அல்லேலூயா. நிபந்தனையற்ற விதத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நிபந்தனையற்ற விதத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. லூக்கா 22:20 வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆதியாகமம் 12 நீங்கள் எடுத்து வாசிங்க. முடிஞ்சால் நான் ஒரு 5-6 வசனம் அதிலேருந்து எடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். எல்லாம் சொல்லுங்க, இரத்தத்தினாலான, சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இட்ஸ் அ பிளட் கவனன்ட். தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். 2 பக்கமும் ரத்தம் சிந்தப்பட்டு நான் நடுவில் கடந்து போக போகிறேன். நீ நல்ல நித்திரையாக இருக்க போகிற. காரிருள் சூழ்ந்த வேளையில் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது காரிருள் சூழ்ந்து என்ன பண்ணுது, சூரியன் அஸ்தமிக்குது பாருங்க, சூரியன் மறையுது. அந்த நேரத்தில் பெரிய டார்க்னஸ் உண்டாகுது பாருங்க. தேவன் 6 மணி நேரம் தொங்கி என்ன பண்ணுறாரு, அந்த வேலையை முடிக்கிறார். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் ஏற்று சுமந்து நியூ கவர்னண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு பாருங்க. புதிய உடன்படிக்கையை ஜனங்கள் மீது உண்டாக்குகிறார் நிபந்தனையற்ற விதத்தில். எப்படி சொல்கிறீங்க பிரதர், ஆபிரகாமினுடைய இதுவும் தானே கேட்டால், ஆபிரகாமுக்கும் தாவீது அவங்களோடு பண்ணின உடன்படிக்கை தான் பெஸ்ட் உடன்படிக்கை. அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜனத்தோடு நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. ஏமே அல்லேலூயா. லூக்கா 1:32. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எந்த த்ரோன் எங்கே வருது பார்த்தீங்களா? தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணுது, அதே த்ரோனில் அவர் வராரு. அவர் நிமித்தமாய் சிலுவையில் பிளட் கவர்னன்ட் ரிலீஸ் ஆகி என்ன பண்ணுது, இனி ஒட்டுமொத்த உணவருக்கத்திற்கும் அது சொந்தமாக மாறப்போகுது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த கவர்னன்ட் ஆக்டிவேட்டு ஆக போகுது. அந்த கவர்னன்ட் ஆக்டிவேட் ஆக போகுது. அது யாருடைய கவர்னன்ட்டு? தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்போ பாருங்க, நேரம் 69 வாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்கிறதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமலும் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுகிறதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்முடைய ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நம்மளுக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். 2 பேர் தான் இங்கே வருது. ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாகவும் தாவீதுக்கு சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாகவும் ஒரு காரியம் நடக்க போகுது. ரட்சகர் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு. இயேசு வந்ததுக்கான பெரிய நோக்கம் என்ன? புதிய உடன்படிக்கையை ஜனங்களோடு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அவர் எப்படி ஏற்படுத்துகிறாரு? புதிய உடன்படிக்கைன்னா எப்படி, எதை வச்சிங்க சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? பழைய கவர்னண்ட்டை விட புதிய கவர்னண்ட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்ல முடியும்னா, ஆபிரகாமும் தாவீதுக்கும் எப்படி நிபந்தனையற்ற விதத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவங்கள ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே, சாபங்களுக்கு நீங்களாக்கி ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே எப்படி ஒரு கவர்னண்ட் போடப்பட்டதோ, எடுபடாத ஒரு கிருபையின் கவர்னண்ட் எப்படி போடப்பட்டதோ, அதே கவர்னண்ட்டை தான் இன்றைக்கி பிள்ளைகள் மீது நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. ஏமே அப்போஸ்தலர்கள் 13:34 பாருங்களேன். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ பாருங்கள், எவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். நிபந்தனையற்ற, எல்லாம் சொல்லுங்கள், நிபந்தனையற்ற விதத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லை. ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? நிபந்தனையே இல்லை.
நீ இதெல்லாம் செஞ்சாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்படி ஒரு நிபந்தனையும் இல்லை. ஏமே இப்படியெல்லாம் பண்ணாதான் உன் சந்ததி நல்லா இருக்கும். எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனத்திற்கு நிபந்தனையற்ற விதத்தில் ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்குது. நிபந்தனையற்ற விதத்தில் அவரை நான் உனக்கு உதவி செய்வேன். சவுலுக்கு கிருபையை பிடுங்கின மாதிரி உன் வாழ்க்கையிலேருந்து கிருபையை நான் எடுக்க மாட்டேன். கிருபை பிடுங்கப்பட்ட மாதிரியான சூழல் இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள், கிருபை எடுபடாது, என்னை விட்டு கிருபை விலகாது. அவர் தாவீதுக்கு உண்டு பண்ணின நித்திய கிருபைகளை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கிறார், கவனன்ட் பண்ணியிருக்கிறார், இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை நான் மீறணும் இல்லையா, அவர் மீற மாட்டார். எம்மே இந்த கவனன்ட்ல நான் என்னுடைய மீறுதலை குறித்தும் என்னுடைய கீழ்ப்படிதலை குறித்தும் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. ஏமேன். எப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை என்னை சாபகரமான ஒரு வாழ்க்கையில் கொண்டு வந்து தள்ளிச்சோ, இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் என்னை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஹை பிரீஸ்டே கிடையாது. சிலுவைக்கு அப்புறம் ஹை பிரீஸ்டே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் பிரதான ஆசாரியன் பாருங்க. ஏன்னா ஒரே தரம் பலி செலுத்தி முடித்ததுனால அவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. அந்த பழைய ஆசாரியன்லாம் உட்கார்றதுக்கு நேரமே இல்லை, உட்கார முடியலை. ஏன்னா பலி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. ஆனால் இவர் ஒரே தரம் பலி செலுத்தி என்ன பண்ணாரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அது மட்டும் இல்லை, வலது பாரிசத்தில் அவர் என்னையும் அமர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என் சூழலை எதிர்த்து மிதிக்கும்படியாய், என் சூழலை நான் ஆளும்படியாய், மரணத்தை நான் ஜெயிக்கும்படியாய் எல்லாம் அவர் பாதபடிக்கு கீழே போடப்பட்டிருக்குன்னா, மணவாட்டி சபையாகிய எனக்கு என் பாதத்திற்கும் அவைகள் கீழ்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மோரபா ஷன்டலா we are under better covenant. பழைய உடன்படிக்கை பழுதுள்ளதா இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். அந்த நிமித்தமாக தான் புதிய உடன்படிக்கை வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஸோ நிறைய வேத ஆதாரங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருந்தா நேரம் பத்தாது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாத இருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பது இல்லை. என்ன சொல்றாரு, மோசையோடு நான் பண்ணின உடன்படிக்கை மாதிரி இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பழைய உடன்படிக்கையில் எழுதி கொடுத்தாரு, வாசிட்டு தூக்கி தூரம் போட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் இப்போ அப்படி செய்ய போகிறதில்ல, ஹார்ட் டு ஹார்ட் பேச போகிறேன் அப்படிங்கிறார். ஏமேன். டைரக்டாக அவன் இருதயத்திலேயே அதை நான் பதிய வைக்க போகிறேன். அவன் நினச்சா கூட பாவம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போய் அவனை நான் வைக்க போகிறேன். அவன் சிந்தையிலேயே பாவம் இல்லாத அளவுக்கு ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போய் நான் வைக்க போகிறேன். இது என்ன நடக்குது, இப்படி கொண்டு போய் வச்சுட்டா என்ன ஆகுது, என் ஆசீர்வாதத்துக்கு நான் தப்பவே முடியாது. ஏமே, என் ஆசீர்வாதத்திற்கு நான் தப்பவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்துக்கு நான் தப்பவே முடியாது. 2 சாமுவேல் 7:8 அவங்க மீது நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேலின் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹalleluya, hallelujah. Just receive it, just receive it, just receive it. பூமியில் இருக்கிற பெரியவர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். ஹalleluya. அவங்க பேரும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. உங்கள் 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 ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. உங்கள் குடும்பம் எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. நல்ல விதத்தில் வெளியில் வரப்போகுது. உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. ஹாராபா ஷந்தாலா. இது கவனன்ட்டுங்க, இது கவனன்ட். இது நீ நம்மளனா போங்கிற மாதிரி இல்லை. இது கவனன்ட்டு. சொன்னவர் பின்னாடியே வராரு, சொன்னவர் பின்னாடியே செய்கிறார். அதுதான் கவனன்ட். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னவர் சொல்லிட்டு போல பாருங்க, சொன்னவர் சொல்லிட்டு பின்னாடியே நின்று அதை நிறைவேற்றி முடிகிறார்.
நிறைவேற்றி முடிகிறார். சொன்னவர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நடந்தால் நடக்கணும்னா அப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு விடுறது இல்லை பாருங்கள். ஏன்னா இவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். யாராவது ஒருத்தர் மீறினா வெட்டுண்ட பிண்டங்களுக்கு ஒப்பாய் அவர்கள் பீறப்படுவார்கள். இப்போ ஆபிரகாம் விஷயத்தில் ஒருத்தர் தான் உடன்படிக்கை பண்ணுறாரு. அப்போ அந்த ஒருத்தர் உடன்படிக்கை மீறினா என்ன அர்த்தம்? அவர் பீறப்படுவார்னு அர்த்தம். அவரு பீறப்படுவார்னு அர்த்தம். தேவன் தான் தன்னை டஸ்ட் பட விடமாட்டார் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. அவர் நாமும் தூஷிக்கப்பட அவர் விடமாட்டார். அப்போ உடன்படிக்கை உங்களோடு பண்ணியிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பலவீனமான சூழலில் அவர் வந்து நின்று அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு அர்த்தம். அவர் பலப்படுத்துவார்னு அர்த்தம். உங்கள் களஞ்சியங்களை பற்றி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக இருக்குதுன்னா அதை அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற பெரியவர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை பிரதர் சொல்கிறதுலாம் டூ மச்சாக இருக்குது பிரதர். நான் இன்றைக்கி எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடந்துட்டுனா போதும், ஒரு அற்புதம் நடந்துட்டுனா போதுன்னு இருக்கிறேன். நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை பேசுகிறீங்க பிரதர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் கஞ்சிக்கு வழி இல்லாத போது தேவன் கொடுத்த வார்த்தைகள் இவைகள்லாம். ஏமே ஆபிரகாம் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது கொடுத்த வார்த்தைகள் இவைகள் எல்லாம். கூவி கூவி விக்கிரங்களை வித்துட்டு இருந்த சமயத்தில் கொடுத்த வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஏமே சரீரம் செத்து போய் அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியாத சூழலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஏமே ஹல்லேலூயா. அவனுக்கும் சொல்லியிருக்கிறாரு, நிறைவாக இருந்த தாவீதுக்கும் அதை சொல்லியிருக்கிறாரு. கவலைப்படாத, நிறைவாக இருக்குது, இப்படியே இல்லாமல் டபக்குன்னு எதுவும் ஆயிருமோன்னெலாம் பயப்படாத, கிருபையை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார். தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்கிறதுனால தன் பேரிலே தான் ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா. சத்தியம் பண்ணுறதுக்கு பெரிய ஆள் தேடுறா, ஆளை காணும். ஒருத்தனும் பெரிய ஆள் இல்லை. என்னை விட பெரிய ஆளை வேண்டாருங்கண்ணா அந்த உலகத்தில். சத்தியமாக சொல்கிறேன்டா நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டார். சத்தியமாக சொல்கிறேன் நீ கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வ. சத்தியமாக சொல்கிறேன் நீ சொந்த வீட்டில் குடியிருப்ப. சத்தியமாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவ. சத்தியமாக சொல்கிறேன் நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவ. சத்தியமா சொல்றேன் நீ வாளாகாம தலை ஆவ. சத்தியமா சொல்றேன் உன் வீடு, உன் ராஜ்யம், உன் ராஜாசனம் நிலை நிற்கும். சத்தியமா சொல்றேன் சவுல்ட்ட இருந்து கிருபையை எடுத்த மாதிரி உன்கிட்ட இருந்து உன் சந்ததிட்ட இருந்து நான் கிருபையை எடுக்க மாட்டேன். நான் கிருபையை எடுக்க மாட்டேன். இப்படிதான் நான் கவர்னன்ட் பண்றேன். இப்படிதான் உன்னோட கவர்னன்ட் பண்றேன். Are you ready to receive it? Amen. Hallelujah. ஸோ இந்த உடன்படிக்கையில் தேவன் உண்மையுள்ளவர் இருக்கிறார். அதே நேரத்தில் நோவாக்கு சில நிபந்தனையற்ற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் உண்டு, மாரியும் சீதோசனங்களும் வரும்னு சொல்லியிருக்கிறார். அந்த நீ பயன்படுத்திக்கோ அப்படின்ட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதையும் நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமிக்கு குலுக்கி சரிந்து விடும்படியாய் தேவன் அல்ல மனிதர்களை உங்கள் மடியில் வந்து போட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏமே வானத்தின் பலகணிகளை தேவன் திறக்கிறார். பூமியில் மனிதர்களை கம்பல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்போ? விதைக்கும் பொழுது. ஸோ நீங்கள் விதைங்க. விதைப்பு குறித்து மணிக்கணக்கில் நான் பேசுறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அஃபண்ட் ஆகிருவீங்க. சரியா? அதனால் லைட்டாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. விதைச்சா மட்டும்தான் பொருளாதாரத்தில் உங்களால் பெரிய அறுவடையை பார்க்கவே முடியும். ஏமே விதைக்காம சல்லி பைசாவை பார்க்க முடியாது, நான் சொல்கிறேன். அதனால் விதைங்க. எவ்வளோ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நிறைய ஆலோசனை கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள். ப்ரேயரு பிரதர் ஒரே கஷ்டமாக இருக்குது பிரதர். பண்ணுவேன், சலிக்காமல் நம்மளும் ப்ரேயர் பண்ணுவோம். வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரியும் விதைக்காத வர பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. சரியா? என்ன பிரதர் இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கிறீங்களே? இது இல்லை, இது நிபந்தனை அல்ல, தேவன் வைத்திருக்கிற சூப்பரான ஒரு வாய்ப்பு. சரியா? பணமல்ல என்னுடைய ஆதாரம் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. என் செழிப்புக்கு காரணம் என் கையில் இருக்கிற பணமல்ல, என் தேவன் என்று சொல்லுவதற்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத தவிர இது பிரமாணம் அல்ல. அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. எவனை எவ்வளவு பெறணும்னு நீ ஆசைப்படுறியோ அவ்வளோக்கு விதை அப்படின்ட்டார் ஆண்டவர். ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டைம், வெரி இம்பார்ட்டன்ட் டைம். நீங்கள் விதைக்கிற நேரம் நீங்கள் விதைக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட். இந்த ஜனங்களோடு என்னோடு நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் டாடி. எஸ் ஃபாதர்.
தாவீதோடு நீ பண்ணின உடன்படிக்கையினால நிறைவயது உள்ள தாவீது சொல்லுகிற வார்த்தையாவது, நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை அப்படிங்கிறது. அவன் சந்ததியாகிய சாலமோன் அந்த உடன்படிக்கையினோடு இருக்கும் பொழுது தகப்பனே 3.5 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் அந்த நாட்டுக்கே தேவையானதெல்லாம் ஒரே நாளில் சப்ளை ஆனது மாதிரி. தகப்பனே, இந்த வார்த்தையை நம்பி விதைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 3.5 வருஷத்திற்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தும் எல்லா பணமும் இயேசுவின் நாமத்தினால சப்ளை ஆகட்டும் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்டிங்கில் இருக்கிற எல்லா பணங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகட்டும். பெண்டிங்கில் இருக்கிற எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆகட்டும் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பெண்டிங்கில் இருக்கிற சகல காரியங்களும் ரிலீஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமிக்கு குடிக்கு சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து தட்டுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி மனிதர்கள் ஒரு மடியில் வந்து போடட்டும். பலன் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தாவீதுக்கு உண்டான நித்திய கிருபை உண்டாகட்டும். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், தாவீதின் திறவுகோல்களை அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். திறக்கிறவரும் பூட்டுகிறவரும் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிறைய பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்குது. பெண்டிங் அந்த பணம் வந்துட்டுனா பிரதர், அந்த இது மட்டும் சேலாகி வந்துட்டுனா பிரதர், அந்த காசு நான் ஏமாந்த காசு மட்டும் வந்துட்டுனா பிரதர் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரியா? அது வரும்போது வரும், அதில் தேவன் அற்புதம் செய்வார். ஆனால் இன்னைக்கு உங்கள் கைக்கு நேரிடுகிறத நீங்கள் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதெல்லாம் விட பன்மடங்கு வெளியில் இருந்து ரிலீஸ் ஆகி வரும். தேவ ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல 5 லட்ச ரூபா ஏமாந்துட்டேன் பிரதர், அது வந்துட்டுனா அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கில் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரியா? அது வரும்போது வரும். அந்த கோர்ட்டு கேஸில் வந்து லேண்டு என் பக்கம் தீர்ப்பாயிட்டுனா எங்கள் பரம்பரை சொத்துலேருந்து எனக்கு இவ்வளோ வரும் பிரதர், வரவே வராது. ஆமாம், வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க பிறகு. அதனால் என்ன செய்யணும், இன்றைக்கி கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு, இந்த வேலை தான் எனக்கு கிடச்சிருக்குது, அது வரும்போது தேவன் அற்புதம் செய்வார், எனக்கு நடக்கட்டும். ஆனால் இன்றைக்கி என் கையில் கொடுத்துருக்குற இந்த வேலையை நான் ஆசீர்வதித்து இதில் ஒரு பெரிய விஷயத்தை நான் பார்க்க போகிறேன். என் தேவன் என் பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். தகப்பனே, அந்த நெருடல்களிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க டாடி, இந்த பிடிப்புலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க. இது நடந்தானா நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற அந்த புத்தி என்றிருந்து மாறட்டும். கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாயும் வெற்றியாளராகவும் காணக்கூடிய கிருபை எனக்கு உண்டாகட்டும் டாடி. அப்படி சொல்லுங்கள். ஏமே கர்த்தர் நல்லவர். விதைக்கிற உங்களுடைய ஒவ்வொரு விதைகளையும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். God bless you. God bless.